ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணன் கடைக்கு ஒரு சகோதரி வந்திருக்காங்க கெஸ்ட்டாக. அவங்களுக்கு என்னோட கையால் ஒரு saree எடுத்து கொடுத்து அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணி ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறீங்க. நான் ஸ்டிச் பண்ண உடனே அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ப்ளவுஸ் ஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்களும் சொல்லுவாங்க. அதை பார்த்து நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணலாம். இப்போ அவங்க கடையில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டுங்கிறது இன்னும் எனக்கு தெரியாது. அவங்களுக்கு அளவெடுத்ததுக்கப்புறம் தான் அது என்ன மெஷர்மெண்ட்டில் நம்ம தைக்க போகிறோங்கிறது தெரியும். இதே மெஷர்மெண்ட்டில் இப்போ நான் எடுக்க போகிற அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் யாரும் இருந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ இவங்களுக்கு வந்து நான் கிராஸ் கட்டிங் போட போகிறது கிடையாது. பொதுவாக எல்லாருக்கும் கிராஸ் கட்டிங் போடுவோம்ல, இவங்களுக்கு வந்து நான் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட போகிறேன். அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி நம்ம கேட்டுக்கலாம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா நம்ம கடைக்கு கீழே தான் இருக்குது. இந்த இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம கடை. அவங்க கடையில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் கீழே இருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கடைக்கு போனோம்னா நம்ம அடுத்த வேலையில் பார்க்கலாம். அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிற வேலையில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ ஒரு சகோதரி நம்ம கடைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபுல் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி அந்த ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அவங்க போட்டு காமிக்க போகிறாங்க எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதோட குறை நிறைகளை நம்மகிட்ட சொல்லுவாங்க. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் யாரும் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ உங்கள் கண் முன்னாடி அவங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். கடைக்கு வந்திருக்காங்க, அவங்க கூப்பிடட்டுமா? இப்போ நம்ம கடைக்கு கெஸ்ட்டாக வந்திருக்க நம்ம சகோதரிக்கு வந்து அவங்க ப்ளவுஸ் கொடுத்து தச்சு கொடுக்கறத விட நானே என்னோட கையில் ஒரு சேலையை சட்டை எடுத்து கொடுத்து அவங்க தச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால் என்னோட சின்ன கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். சின்ன கிஃப்ட் இதைத்தான் இப்போ உங்களுக்கு நான் தச்சு கொடுக்க போகிறேன். போட்டுட்டு நீங்கள் எப்படி இருக்கேன் எனக்கு சொல்லுங்கள், சரியா? கலர் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். சரி, இப்போ நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பேக் ஷோல்டர் அளவு எடுத்துக்கோங்க. ஷோல்டர் அளவு வந்து 14. இந்த 14 ஷோல்டர் அளவுங்கிறது வந்து நமக்கு தேவைப்படாது. அதாவது க்ளோஸ் நெக்கு காலர் வச்சு தைக்கிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஷோல்டரோட அளவு தேவைப்படும். மற்றபடி நெக்கோட அகலமும் அந்த ஷோல்டர் வந்து ஒரு 2 இன்ச் வைப்போம்ல, அது எல்லாருக்கும் செட் ஆகிடும். இந்த ஷோல்டர் அளவுங்கிறது வந்து க்ளோஸ் நெக்கு காலர் நெக் வைக்கிறதா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி தேவையில்லை. ரெண்டாவது செஸ்ட் அளவு எடுக்கிறேன். செஸ்ட் அளவு வந்து 2 கை மேலே தூக்கிட்டு கை மேலே தூக்கிட்டு ஆம்கோல் வந்து 1 இன்ச் கீழே இறக்கி இழுத்து எடுத்துக்கோங்க. 36 இன்ச்சு நான் எடுத்துருக்கேன். அதே மாதிரி இடுப்பு அவங்க ப்ளவுஸ் எவ்வளோ இறக்க போடுறாங்கிறத பார்த்துட்டு 31 இருக்கு. அதாவது இடுப்பில் 31, செஸ்ட்டு 36. அப்புறம் வந்து ப்ளவுஸோட உயரம் அவங்க எவ்வளோ உயரம் போனாலும் பார்த்துக்கோங்க. நான் 14 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா 13 போதும். இவங்க கொஞ்சம் கைட்டுலாம் 14 இன்ச் வச்சோம்னா கொஞ்சம் நல்லா க்ளோஸாக நல்லா இருக்கும். 14 இன்ச்சில் வைக்கிறேன். இப்போ கையோட உயரம் வைக்கிறேன். கை நான் 6 இன்ச் வைக்கிறேன். இவங்க வந்து 6 இன்ச் இருக்கு. ஆனால் 6 இன்ச் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். நான் 6 இன்ச் வைக்கிறேன். சுற்றுல வந்து 12 இன்ச். ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி 6 இன்ச் இறக்க வச்சுக்கலாம். அது மாதிரி பேக் வந்து 7 இன்ச்சு நான் இறக்க வைக்கிறேன். 7 இன்ச்சுங்கிறது கரெக்டான அளவு தான். அதுக்கு மேலே அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா நம்ம இறக்கிக்கலாம். 7 இன்ச்சு போதும். 7 இன்ச்சு போதும்னு சொன்னாங்க. அளவுக்கு நான் கணக்கு அதான் அளவு. அதாவது மெஷர்மெண்ட்டு சொல்லும்போது ப்ளவுஸ் அளவு எடுத்தோம்னா அந்த ஷோல்டர் வந்து தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி இந்த போட் நெக்கு, க்ளோஸ் நெக்கு, கால் நெக்கு தேவைப்படும். மற்றபடி வந்து செஸ்ட்டு, இடுப்பு, ஹைட்டு, ஸ்லீவு, பின்கழுத்து, முன்கழுத்து, அவ்வளோதான். இதுதான் ஒரு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட். இது மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் அழகாக இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் போடல, ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போட போகிறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள். வீடியோக்குள்ள போகலாமா? இப்போ வந்து வழக்கம் போல் நம்ம கீழே மடித்து தப்போம் இல்லையா ப்ளவுஸ்க்கு, அது 2 இன்ச்சு விட்டுக்கலாம். இதில் ப்ளவுஸ் ஒயரை வந்து நம்ம 14 இன்ச்சு எடுத்துக்கணும். 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து வழக்கம் போல் நம்ம கீழே மடித்து தப்போம் இல்லையா ப்ளவுஸ்க்கு, அது 2 இன்ச்சு விட்டுக்கலாம். இதில் ப்ளவுஸ் ஒயரை வந்து நம்ம 14 இன்ச்சு எடுத்துக்கணும். 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அது போக ஒரு 1/4 இன்ச்சு, அதான் மடித்து தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு. ரேடியோவில் வந்து 14 வச்சுருக்கேன். இவங்களுக்கு வந்து கழுத்தோட அகலம் வந்து நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். 7 இன்ச்சு நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா, அவங்களுக்கு இறக்கம். அந்த 7 இன்ச்சு நான் இறக்க எடுக்கிறேன்.
இந்த 3 இன்ச்சுங்கிறது ரெடி அளவு. இதை நம்ம வெட்டு எமிங் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் உள்ளடக்கி வெட்டிக்கணும். ஷோல்டர் வந்து 2, அது போக 1/4 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறது. இப்போ வந்து இது பாடி சுற்றில் வந்து 36 இன்ச்சு, 36ல் பாதி 18 அப்படியா, 18. அந்த 18ல் 2 இன்ச்சு சேர்த்துக்கணும்னா 20 வருது இல்லையா, 20. அப்போ 20 கனெக்ட் பண்ணி பேக்கில் எடுத்துக்கேன். இந்த 2ஆக மடித்ததுனால 20ல் பாதி 10. இப்போ வந்து ஆம்கோல் அளவு எடுக்கிறோம். ஆம்கோல் அளவு வந்து 13.5, இது வந்து 14 இன்ச்சு வச்சுக்கோம். அப்போ 13.5லேருந்து 8 இன்ச்சு நம்ம எடுக்கணும். 8 இன்ச்சு எடுக்கிறோம். அவ்வளோதான், ஆம்கோல் வந்துருச்சு. இந்த 20 இன்ச்சில் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத். அவ்வளோதான். நெக்கு வந்து கொஞ்சம் தள்ளியே உள்ளடக்கி வெட்டுறோம். ஏன்னா நம்ம எமிங் பண்ணுற மாதிரி தைக்க போகிறோம் இல்லையா, அதனால அடித்து திருப்புற மாதிரி இருக்குது. அந்த தையல் மேலே அடிச்சுக்கலாம். பேக் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் எடுக்கிறோம். ஸ்லீவ் அது மாதிரி தான் ஃபுல்லாக மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ கிளாத் வேணும் விட்டுவிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து 6 இன்ச்சு எடுத்தோம் இல்லையா, 6 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. கை சுற்றலை வந்து 12 இன்ச்சு வச்சுருந்தோம் இல்லையா, இந்த 12 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு 36, 38 அப்படி சைஸ் தாண்டும் போது 1.5 இன்ச்சு கிட்ட வர வேண்டியிருக்கும். இப்போ வந்து ஆம்கோல் வந்து 3 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணோம். இப்போ 6 இன்ச்சு இருக்கா, 6ல் 3 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த ஆம்கோலில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அர்க்காத் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த ஷோல்டர் மார்க் பண்ணது 2ஐயும் மடிச்சுக்கிட்டு இதுதான் நமக்கு ஆம்கோல் அளவு. இதை 2ஐயும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கினாலே அந்த மார்க் வந்து கரெக்டாக அங்கே நிற்கும். நீங்கள் அதை வச்சே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா. அவ்வளோதான், ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. இந்த குடஞ்சி விட்டதை கடைசியில் நம்ம தைக்கும்போது கூட வெட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் நான் போட போகிறேன். ஸ்ட்ரெயிட் கட்டிங் நல்லா ஃபுல் ஸ்ட்ரெயிட் போட்டுக்கோங்க. நம்ம கிராஸ் கட்டிங் எப்படி மார்க் பண்ணுவோம் அதே மாதிரி தான். சைடு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். நெக் வந்து 6 இன்ச் இருக்கும் ஃப்ரண்ட்டில். அதே மாதிரி பேக்கோட ஃப்ரண்ட்டு 1/2 இன்ச்சு குறைச்சிக்கிறோம். குறைச்சி அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கிராஸோட வயர் வந்து நான் உங்களுக்கு கிராஸ் அளவுலாம் நான் எடுக்கலை, 13 வைக்கிறேன். இந்த 13 வச்சுட்டு சும்மா ஸ்ட்ரெயிட்டாக ரஃபாக போடுவோம் இல்லையா, லைன் போட்டுக்கோங்க. இல்லை 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் 2 பக்கம். இதில் வந்து ஷோல்டருக்கு நேராக சென்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அந்த வீசர் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஃப்ரண்ட் வெட்டிட்டேன், பேக் வெட்டிட்டேன், ஸ்லீவும் வெட்டியாச்சு. இப்போ கிராஸ் பெல்ட்டுக்கு வந்து
நம்ம சும்மா ஸ்கொயராக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தைக்கும்போது அதை சைஸ் பண்ணிக்கலாம். 4 பீஸ் எடுத்துக்கோங்க. இதான் மெட்டீரியல். இதில் வந்து டிசைன், அந்த ஜிமிக்கி டிசைன் போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து ஒன் சைடாக இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்போயும் நார்மலாக போடுற மாதிரி பேக் இங்கே போட்டு ஃப்ரண்ட்டு போட்டு ஸ்லீவ் இங்கே போட முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி வரும், அதே இந்த பார்த்தீங்கன்னா தலைகீழே வந்துடும். அதனால் அதை கவனிச்சுக்கோங்க. நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பக்கம் தான் கரெக்டாக வரணும். அப்படி சொல்லும்போது நம்ம இந்த ஒரு சைடு தான் நம்ம ஸ்லீவ் எடுக்க முடியும். அப்படி எடுத்தோம்னா நமக்கு ஜாயிண்ட் தான் வரும். கண்டிப்பாக ஜாயிண்ட் வந்தாலும் பரவாயில்ல, இப்படி எடுத்தோம்னா தான் ஒரே சைடு கரெக்டாக இருக்கும். இல்லையா, இந்த மாதிரி இதுலேயே நமக்கு 2 ஸ்லீவ் வர மாதிரி இருந்துச்சுன்னா பார்ட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் எடுத்துடுறேன். இந்த மாதிரி டிசைன் வந்துச்சுன்னா மட்டும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பேக் போட்டிருக்கேன். ரெண்டாவது ஃப்ரண்ட்டு. இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் தலைகீழ வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஜிமிக்கி ஒரே பக்கம் வரணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் மாற்றி தான் வைக்கணும். இப்படி மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன் சைடு டிசைன் வந்துச்சுன்னா நம்ம இப்படி தான் தைக்கணும். வெட்டும்போது இந்த மாதிரி தான் வெட்ட முடியும். பேக் கட்டியாச்சு. இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்படி நிறையா இருந்துச்சுன்னா இதே நம்ம 2ஆக போட்டோம்னா ஸ்லீவ் வந்து தாராளமாக இதில் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நமக்கு 2 பீஸ் இருந்துச்சாலே போதும். டபுள் பீஸ் எடுத்து கட்டிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து கரெக்டான பக்கம் வந்துடும். இந்த ஜிமிக்கு பூரா ஒரே சைடு வர மாதிரி வரும், ஜாயிண்ட்டும் வராது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் மட்டும் நமக்கு அது செட் ஆகும். ஸ்லீவ் நான் எடுத்துட்டேன். கிராஸ் பெல்ட்டுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். கட்டிங் நம்ம போட்டிருக்கோம். பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, கிராஸ் பெல்ட்டு. ஃபஸ்ட்டு கிராஸ் பெல்ட்டு தைச்சிக்கலாம். லைனிங்கில் 4 பீஸ் வச்சுருக்கோம். சிங்கிளாக ஒரு பீஸ் வச்சுட்டு மெட்டீரியல் வச்சு அதுக்கு மேலே அதே மாதிரி இன்னொரு பீஸ். இதில் வந்து நமக்கு இந்த டிசைன் வந்து சென்டர்லாம் வராது. அப்படி சென்டர் இதுலேயும் நம்ம பார்க்கணும்னு நினச்சா ஒட்டு போட்டு தான் பண்ண முடியும். ஒரு பீஸ் மட்டும் எடுத்துட்டு எட்ஜ் தைக்கலாம்.
1 இன்ச்சு கனமாக தைச்சோம்னா தான் அந்த பட்டி வந்து நல்லா கிரிப்பாக இருக்கும். பட்டி சுருண்டுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து நல்லா சுருளாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு 3 இன்ச்சு இருந்தால் போதும். 3.25 வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து 14 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அவங்க சென்டர்லேருந்து ஊக்கு மாட்டுறதுக்கு 1/2 இன்ச்சு அதிகமாக இருக்கும். சென்டர் நம்ம 3 இன்ச்சு வச்சா இங்கே 3.5, இங்கே 3.5 வச்சுன்னா இங்கே 4, அந்த மாதிரி. கிராஸ் பெல்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரெண்டு தைச்சிக்கலாம். இப்போ நம்ம அடித்து திருப்ப போகிறதில்ல, சும்மா நார்மலாக தான். லைனிங்கில் தையல் போடும்போது ஒரு 1/4 இன்ச்சு கேப் போட்டு தள்ளியே போடுங்க. ஓரத்தில் போட்டிங்கன்னா சுருக்கு சுருக்காக வந்துடும். அதே மாதிரி ஆப்போசிட் பக்கம் லைன் தான் கரெக்டான அளவு. மீதி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை பூரா வெட்டி விட்டுலாம். வந்து கிராஸ் டாட் பிடிக்க போகிறோம். இந்த சென்டர் கனெக்ட் பண்ணி 1.25 இன்ச் பிடிக்கலாம். 1.25 இன்ச் பிடிச்சி கரெக்டாக 3 இன்ச்சில் கொண்டு படிக்கணும். நம்ம அந்த கிளாஸில் பிடிக்க அதே மாதிரி தான். பக்கம் சென்டர் டாட். இந்த 2 டாட்டுக்கு சென்டர் கனெக்ட் பண்ணி ஆம்கோல் டாட். அதே மாதிரி ஆப்போசிட். இந்த ஆம்கோல் டாட் பிடிக்கும்போது மட்டும் ரெண்டும் ஒரே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அப் அண்ட் டவுன் இருக்காமல் இருக்கும். கிராஸ் பெல்ட் வச்சுக்கலாம். ஓரத்தில் இடத்துல நல்லா க்ளீன் அழகாக பண்ணுவாங்க. இதுவே நமக்கு நல்லா அந்த பட்டி வந்து நல்லா கிரிப்பாக இருக்கும். அந்த பட்டி வந்து நல்லா கிரிப்பாக இருக்கும். கிராஸை வந்து ஒன்றுமே செய்யாது. நல்லா சூப்பராக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். பட்டி தைக்கிறோம்.
ஒரு 2 இன்ச் அப்படியே ரெட்டையாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அப்படியே மடிச்சு அவ்வளோதான். அதே மாதிரி ஹூக் பண்ணி வச்சிடலாம். ஹூக் பண்ணி ஒரு 1.5 இன்ச் இருந்தால் போதும். ஏன்னா சிங்கிளாக தான் தைக்கிறோம். போட்டு அதில் ஒரு இடையில் போட்டுட்டு ஒரு 3/4 இன்ச்சு பண்ணி வச்சோம்னா போதும். ரெண்டு பிடிச்சிங்களா? இப்போ வந்து நம்ம பேக் தைக்கிறோம். இதே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த அந்த ஸ்கோல்டு ஜாயின் கரெக்டாக இருக்கும். அந்த 14 இன்ச்சு. மார்க் பண்ணதில் அடித்து திருப்பிடலாம். அப்படியே தட்டி ஒரு எதிர்ப்பு ஒரு 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க. சுற்றி ரஃபாக தையல் போடுவோம். அது உள்ள எந்த இடத்துல சுருக்கு வராம பார்த்து ரெண்டே ஒன்றா போட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா 4 தையல் போட்டிங்கன்னா நல்லா ஜெல்ப்பாக இருக்கும். இப்போ நம்ம கீழே இடுப்பு வைக்கும்போது ஆம்கோல் ஷோல்டர்லாம் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு நூல் முன்னப்பிட்ட வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து தட்டி விட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகமாக தான் வந்துடக்கூடாது. சும்மா லைட்டாக வந்துச்சுன்னா தட்டி விட்டுக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் கரெக்டாக
வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஆம்கோல்ல இருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 20 இன்ச்சு கணக்கு பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து 1 இன்ச்சு கிராஸ் பண்ணி கொண்டுட்டு வாங்க. அதாவது ஆம்கோல்ல இருந்து 1 இன்ச்சு கிராஸாக கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் தான். ஆனால் 2 ஃப்ரண்ட்டும் ஒரே அளவு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க, அக்கௌண்ட் வந்து இல்லாமல். ஏன்னா ஒரு ஃப்ரண்ட்டும் இன்னொரு ஃப்ரண்ட் வந்து பெருசு சின்னதாக இருக்கக்கூடாது. இந்த ஃப்ரண்ட் 2 பார்க்கும்போது மார்க் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையல் போடுறது போட்டுருக்கோம். எக்ஸ்ட்ரா வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெட்டனா வெட்டிக்கலாம். இடுப்பளவு வந்து நம்ம 31 இன்ச்சு எடுத்திருந்தோம், 31 இருக்கு, 31 இருக்கு. அதே மாதிரி செஸ்ட் அளவு எடுக்கும்போது 2 ஆம்களும் ஒன்று போல இருக்கான்னு ரஃபாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டாக தான் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இல்லை லைட்டாக இப்படி அக்கௌண்ட் வந்துச்சுன்னா லைட்டாக சைஸ் பண்ணிக்கலாம், அதனால எந்த ப்ராப்ளம் வராது, கன்ஃபியூஸ் ஆகட்டும். ஏதாவது ஒரு பக்கம் ஸ்லைட்டாக இழுத்து தச்சுன்னா அந்த மாதிரி ஒரு நூல் அந்த மாதிரி வரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆம்கோல் 2 கரெக்டாக இருக்குது. செக் பண்ணி பார்க்கலாம் செஸ்டோட அளவு. இப்போ பேக் வந்து கரெக்டாக 20 இருக்கு, ஃப்ரண்ட்ல 8 8 16, அப்போ 36 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு. சப்போஸ் அதுலேயே ஒரு நூல் உங்களுக்கு லூஸோ டைட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு இது மாதிரி கொய்க்கே லைட்டாக, அதாவது நம்மளை அறியாமல் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா ஸ்லீவ் ரெடி பண்ணிடுவோம். ஸ்லீவ் ரெடி பண்ணி முடிஞ்சிச்சு. இந்த டிசைன் கீழே வர மாதிரியே பார்க்கணும். எடுத்துட்டு ஓரத்தில் ஒரு எஜ்ஜு தைக்கும். சாரி வந்து எல்லோ கலர், அதில் வந்து பைப்பிங் வச்சா நல்லா இருக்காது, எரிக்கும். ஏன்னா கோல்டு கலரில் பைப்பிங் வச்சா நல்லா இருக்கும். ரெண்டு ஸ்லேயே ஒன்றா போட்டு சைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு 6 இன்ச்சு தேவை இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச்சு நம்ம அதை தான் வெட்டியிருக்கோம் இல்லையா, சரி கனெக்ட் பண்ணிக்குவோம்.
அதே மாதிரி கழிச்சு கனெக்ட் பண்ணி குடஞ்சி வெட்டி சென்டர் கனெக்ட் பண்ணி வச்சு நம்ம 12 இன்ச்சு சுற்றல் இருந்துச்சு இல்லையா, அதில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இங்கே நம்ம மார்க்கர் பண்ணியிருந்தோம். ஸ்லீவ் முடிஞ்சிச்சு. ரெண்டும் ஆப்போசிட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த குடஞ்சி வெட்டுறது சில பேர் ஒரே பக்கம் வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். வச்சதுக்கப்புறம் இப்படி ஆப்போசிட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆம்பல் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக சென்டர் வச்சுக்கோங்க. சோலுக்கு நேரம் அந்த அர்த்தத்து வர மாதிரி கிடைக்கும். ஜாயின் பண்ணியாச்சு. நமக்கு வந்து சுருக்கு எதுவுமே இருக்காது, எல்லாம் நீட்டாக அழகாக வந்துடும். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் பக்கம் முடிஞ்சிச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கே இல்லாமல் நல்லா நீட்டாக வந்துடும். வந்து நெக்கு தைச்சிடும். நமக்கு இவ்வளோ கிராஸ் பீஸ்லாம் கிடைக்காது, ஜாயின் போட்டு தான் ஆகும். நல்லா இந்த டைப்பிங் பீஸ் மட்டும் நல்லா இழுத்து தைச்சிட்டோம்னா ஒரு ஷோல்டர் இறங்காது. பாடி பீஸ் மட்டும் இழுத்துறாங்க, ஷோல்டர் இறங்கிட்டே வரும், கழுத்து அகலமாயிடும்.
சோல்டர் கரெக்டாக கிச்சன் நிற்கும். கழுத்தம் அகலம் ஆகாமல் இருக்கும். ரவுண்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. மடிச்சதில் ஒரு எஜ்ஜு தேவை. நீங்கள் எப்படி பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே தையல் போடனாலும் போடலாம். முடிஞ்ச வரைக்கும் எம்மிங் பண்ணுங்க, ஆனால் அழகாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி அவசரத்துக்கு தையல் போடுங்க. ரவுண்டு ஷேப்லாம் அப்படியே அழகாக அப்படியே அந்த ஷேப் கேட்ட மாதிரி கொண்டு போனீங்கன்னா கழுத்து அழகாக நிற்கும். ஒரு மாதிரி இழுத்து தைச்சிங்கன்னா கழுத்து அந்த ஷேப்பே மாறிடும். முடிஞ்சிருச்சு. நீங்கள் பைப்பிங்லாம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ஆனால் அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் அந்த பைப்பிங்லாம் எதுவும் வைக்கல. சரியாயிடுச்சு. இப்போ அதை கொக்கி வச்சுட்டு அவங்களுக்கு போட்டுட்டு சொல்லுவோம். அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கலாம். இப்போ நம்ம தச்ச ப்ளவுஸ் வந்து அவங்க போட்டுட்டு வர போகிறாங்க. எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது, இல்லை எதுவும் கரெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கேட்கலாம். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு எதுவும் அதில் கரெக்ஷன் தெரிஞ்சுனா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். இப்போ இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு சாதாரண ப்ளவுஸ் தான் தச்சிருக்கேன். அவங்க போட்டுட்டு வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ நான் தச்ச ப்ளவுஸ் வந்து அவங்க போட்டுட்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நேராக திரும்பி அவங்ககிட்ட காமிங்க. ப்ளவுஸ் நான் நல்லா தச்சிருக்கேனா? கரெக்டாக இருக்கா? எதுவும் கரெக்ஷன் இருக்கா? கரெக்டாக இருக்கா? சரி, உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்து தான் தச்சிருக்கேன். இவங்களோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 36 பாடி சுற்றில் வந்து 36 இன்ச்சு கனெக்ட் பண்ணி தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி உங்கள் முன்னாடி தச்சு காமிச்சிருக்கேன். அவங்க கரெக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கிராஸ் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா இல்லை வித்தியாசம் தெரியுதா? நல்லா இருக்கா? கிராஸ் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.